கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் இறையாட்சி பணியில் சமூக பணி இன்றியமையாததாகும். இவ்வுலகில் நற்செய்தி மதிப்பீடுகளை விதைத்து மாந்தர் அனைவரும் நிறைவாழ்வு பெற இயேசு தன்னையே இறையாட்சி பணியில் ஈடுபடுத்தி கொண்டார். அவரைப் போலவே தன்னுடைய இறைப்பணியில் பல்வேறு சமூக பணிகளை வீரமாமுனிவர் முன்னெடுத்தார். ஆடம்பர செல்வாக்கும் குளிரும் மிகுந்த தன் நாட்டை விட்டு வெம்மையும் தூசையும் கொண்ட நம் தமிழ் மண்ணிற்கு வீரமாமுனிவர் வந்ததே ஒரு சமூக பணியாக கருதலாம். தமிழ் மண்ணிற்கு வந்து வசதிக்காக ஆதிக்கவாதிகளோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் பண்டாரச்சாமி உருவம் பூண்டு பாமர ஏழை மக்களோடு தன்னை ஐக்கியமாக்கி கொண்டது இவருடைய சமூக பணிக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். உழைக்கும் மக்களின் வாழ்வு முறைகளுக்கு ஏற்ப தன் அன்றாட வாழ்க்கை முறைகளை தகவமைத்து கொண்டார். வீரமாமுனிவருடைய சமய பணித்தலங்கள் அனைத்தும் அவருடைய சமூக பணித்தலங்கள் ஆயின. அவ்விடங்களில் வாழ்ந்த ஏழை எளிய மக்கள் மீது தனி அன்பும் அக்கறையும் கொண்டு பணியாற்றினார். பங்கு பணிக்காக அவர் அனுப்பப்பட்ட அனைத்து இடங்களிலும் கிறிஸ்தவர்கள் மற்ற சமயத்தினரால் துன்புறுத்தப்பட்டனர். அத்தகைய சூழ்நிலையில் வீரமாமுனிவர் தன் உயிரையும் பொருட்படுத்தாது அரசு அதிகாரத்தில் இருப்பவர்களோடு சந்தித்து பேசி தன்னிடம் ஒப்புவிக்கப்பட்ட இறை மக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் சேதம் ஏற்படாது காத்து வந்தார். இதனால் பலமுறை அவர் கைது செய்யப்பட்டு சிறைகளில் துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார். தஞ்சை மராட்டிய மன்னரால் துன்புறுத்தப்பட்ட 12,000 கிறிஸ்தவர்களை திருக்காவலூர் கோயில் பணிக்காக பெற்ற 175 ஏக்கர் நிலத்தில் அவர்களை தங்க வைத்து வாழ்வளித்தார். 1729ஆம் ஆண்டு நிலவிய மிகப்பெரிய பஞ்சம் நூற்றுக்கணக்கான மக்களின் உயிர்களை காவு வாங்கியது. தேவி பட்டணத்தில் பசியால் இறந்த சடலங்கள் சாலைகளிலே சிதறி கிடப்பதை பார்த்து மனம் நொந்து போனார் வீரமாமுனிவர். ஒரு நாய் வேக வைக்காத அரிசியை சாப்பிட்டு விட்டு ஜீரணிக்க முடியாமல் வாந்தி எடுத்ததை ஒரு மனிதர் கழுவி எடுத்து அதை சமைத்து சாப்பிட்டார் என்று அந்த பஞ்சத்தின் கோரத்தன்மையை லியோன் பெஸ்ஸே என்ற வரலாற்று ஆய்வாளர் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடுகின்றார். இப்படிப்பட்ட கொடூரமான பஞ்ச சூழ்நிலையில் ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து உணவளித்து தாயானார். பஞ்சத்தால் பொருட்களின் விலை உயர்ந்து கொண்டே சென்றதால் ஏழை மக்களிடையே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. இச்சூழ்நிலையை பயன்படுத்தி பிற கிறித்துவ சபையினர் கத்தோலிக்க திரு அவையில் பயிற்றுவிக்கப்பட்ட வேதியர்களை 4 மடங்கு அதிக சம்பளம் கொடுத்து தங்கள் பக்கம் ஈர்க்க ஆரம்பித்தனர். இதை அறிந்த வீரமாமுனிவர் தமிழ் மண்ணில் கத்தோலிக்க திரு அவையை கட்டி எழுப்பும் வேதியர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்க வேண்டுமே என எண்ணி மற்றவர்களிடமிருந்து பொருளுதவி பெற்று ஏழை மக்களின் சமூக பொருளாதார தேவையையும், இவர்கள் வெறும் மறைபரப்பு பணிக்காக உருவாக்கப்படவில்லை, மாறாக ஆங்காங்கே இறை சமுதாயத்தில் எழும் சண்டை சச்சரவுகள், உரிமை மீறல்கள் ஆகியவற்றை முன்னின்று தீர்த்து வைக்க இவர்களுக்கு வீரமாமுனிவர் பயிற்சி அளித்தார். காவேரி கரையோரங்களில் அடிக்கடி நேரும் வெள்ளத்தால் பல்வேறு தொற்று நோய்கள் ஏழை மக்களின் உடல்நலத்தை சூறையாடின. அந்நேரத்தில் வீரமாமுனிவர் தன்னுடைய இயற்கை மருத்துவ அறிவை ஏழை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இதன் மூலம் பல நோய்களில் இருந்து எளிதாக குணமடையவும் தன்னிறைவு பெற்ற மக்களாக வாழவும் செய்தனர். இவ்வாறாக தனது சமூக பணிகளுள் ஒன்றாக மருத்துவ பணியையும் ஏற்று செவ்வனே செயல்பட்டு வந்தார். இவ்வாறு வெறும் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் மறைப்பணியாளராக மட்டும் வாழாமல் மக்களின் சமூக பொருளாதார நிலை அறிந்து அவர்களின் வாழ்வை மேம்படுத்த மக்கள் நல பலியானராக சமூக பணிகளில் வீரமாமுனிவர் தன்னையே ஈடுபடுத்தி கொண்டார். ஆகவே அவரது சமூக பணி வாழ்வு நம்மை மக்களோடு பயணிக்கும் சமூக தொண்டர்களாக வாழ அழைக்கின்றது. அவருடைய சமூக ஈடுபாடு இரக்கம் நிறைந்ததாகவும் பண்பாட்டில் வேரூன்றியதாகவும் மற்றும் நீதியை செய்யும் இறை நம்பிக்கையாகவும் இருக்கின்றது. அவருடைய திருவிழாவிற்காக நம்மையே தயாரித்துக் கொண்டிருக்கும் நாம் அவரைப் போலவே சமூக பணியாளராக வாழ வரம் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.